Good morning, students. Welcome to Extended Mathematics. Today's topic, Chapter 3, Algebra Revision. Dear students, quarterly exam-காக நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை பார்க்க போறோம். இதுல முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஸோ இந்த பாலினாமியல்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Multiply 3x square y and 2x cube y cube minus 5x square y plus 9xy. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3x square y இந்த பாலினாமியலோட மல்டிப்ளை பண்ண போறோம். இதை மல்டிப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 3x square y ஃபர்ஸ்ட் 2x cube y cube ஓட மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் சைன் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதனுடைய குறிகளை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. இதனுடைய சைனும் பிளஸ் தான். பிளஸ் இன்டு பிளஸ் இங்க பிளஸ் தான் வரும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸ் இருக்கு, ஆனா இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அதன் பிறகு இந்த ரெண்டு டேர்மையும் நாம மல்டிப்ளை பண்ணணும். 3x square y into 5x square y plus 3x square y into 9xy. ரெண்டுமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான், அதனால பிளஸ் தான் வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 3 into 2. அடுத்தது லைக் வேரியபிள்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ எக்ஸை நாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப். அடுத்து ஒய் வேரியபிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். அடுத்து y இன்ட்டு ஒய் கியூப் மைனஸ் 3 into 5. அடுத்து எக்ஸ் வேரியபிள்ல நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இங்க y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. ஸோ y இன்ட்டு ஒய் பிளஸ் 3 into 9. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். இப்போ இந்த டேர்ம்ல இருக்கிற ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிளை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 3 2s are 6. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப். இப்போ ஒரே லைக் வேரியபிள் இருந்தால் அதனுடைய பவரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் 2 plus 3 5 வந்துடும். ஸோ எக்ஸ் பவர் 5. அடுத்தது இங்கே ஒய் பவர் 1 இருக்கு. ஸோ அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 plus 3 4 ஆயிரும். இப்போ ஒய் பவர் 4. அடுத்தது மைனஸ் 3 5s are 15. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அடுத்து ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். இதனுடைய பவரும் 1, இதனுடைய பவரும் 1 இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒய் ஸ்கொயர் வந்துடும். பிளஸ் 3 9s are 27. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். அடுத்து ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். ஸோ இது போல தான் நம்ம கொடுத்துருக்கிற இந்த டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது நம்ம உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டாவே அடுத்த சம்லாம் ஈஸியா நீங்க போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸ். இங்க பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸ் ஒரு சில ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் பதிலா இங்க மைனஸ் போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி கிடைச்சிடும். அடுத்து a square minus b square is equal to a plus b into a minus b. x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. அடுத்து கியூபிக் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ்லயே கியூபிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. அது ஒரு 3 ஐடென்டிட்டிஸ் இருக்கு. a plus b whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அடுத்து a minus b whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. அடுத்து பாத்தீங்கன்னா x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஐடென்டிட்டிஸ். இந்த ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் இதுல இருக்கிற மேக்சிமம் சம்ஸ் நீங்க சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்க ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணி உங்க மெமரியில நல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சம்மு நல்லா போட முடியும். இப்போ அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணலாம். Find the value of 3a plus 4c whole square by using a plus b whole square identity. இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை
நாம a plus b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம். ஃபைண்ட் அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். a plus b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது 3a plus 4c ஹோல் ஸ்கொயரோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணோம்னா ஏக்கு பதிலா 3a அப்படின்னு எடுத்துக்கணும், பிக்கு பதிலா 4c அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஐடென்டிட்டியில நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க a ஸ்கொயர் இருக்கு. இப்போ இந்த a அண்ட் பிக்கு பதிலா 3a plus 4cன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஏக்கு பதிலா 3aன்னு வரும். இப்போ 3a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலா 3a அண்ட் பிக்கு பதிலா 4c ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ 2 இன்ட்டு 3a இன்ட்டு 4c பிளஸ் பிக்கு பதிலா 4c. ஸோ 4c ஸ்கொயர். அடுத்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்கொயர் பண்ணலாம். 3 ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் இப்போ இதுல இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்லாம் நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. அடுத்து வேரியபிள் தனியா எடுத்து எழுதிக்கலாம். a இன்ட்டு c. இங்க தனித்தனியா ஸ்கொயர் பண்றோம். 4 ஸ்கொயர் அடுத்து c ஸ்கொயர். இப்போ பாத்தீங்கன்னா 3 3s are 9. So 9a square. 2 3s are 6. 6 4s are 24. அடுத்து a into c ac. So 24ac plus 4 4s are 16. So 16c square. நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 3a plus 4c whole square is equal to 9a square plus 24ac plus 16c square. இது போலதான் நம்ம அந்த கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அதனுடைய வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 103 கியூப். இப்போ இந்த 103 கியூபை நம்ம அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். அதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதை அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்றது போல அதனுடைய அந்த ஃபார்மேட்டை நம்ம மாத்தணும். இப்போ 103 நம்ம எப்படி எழுதலாம்னா 100 plus 3 அப்படின்னு மாத்திக்கிறோம். ஸோ 100 plus 3 103 தான். ஸோ அதனோட வேல்யூ மாறாது. ஆனா அதனுடைய அந்த அமைப்பு அந்த ஃபார்மேட்டை நம்ம மாத்தி எழுதியிருக்கிறோம். 100 plus 3ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா அப்பதான் நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். அப்போ இந்த வேல்யூவை 100 plus 3 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். a plus b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். இப்போ இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ண போறோம். 100 plus 3 whole cube. இதுல ஏக்கு பதிலா 100 எடுத்துக்கிறோம், பிக்கு பதிலா 3 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஏக்கு பதிலா 100 போட்டோம்னா 100 கியூப் வரும். பிளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலா 100. ஸோ 100 ஸ்கொயர். பிக்கு பதிலா 3 பிளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலா 100. ஸோ 100 இன்ட்டு பிக்கு பதிலா 3 போட்டா 3 ஸ்கொயர் பிளஸ் இந்த b கியூபுக்கு பதிலா 3 கியூப் இங்க எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா 100 கியூப் பண்ணோம்னா நமக்கு 10 lakh கிடைக்கும். பிளஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் பண்ணா 10,000 இன்ட்டு இங்க 3 போட்டுக்கணும். பிளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 பிளஸ் இங்க 3 கியூப் பண்றோம். 3 3s are 9, 9 3s are 27. 3 டைம்ஸ் நம்ம 3 மல்டிப்ளை பண்றோம். 27 கிடைக்கும். இப்போ இந்த 10 lakh பிளஸ் இதை மல்டிப்ளை பண்றோம். 3 3s are 9, 9 இன்ட்டு 10,000 90,000. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 3 9s are 27. ஸோ 27 இன்ட்டு 100 2700 பிளஸ் 27. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 10,92,727 கிடைக்கும். ஸோ இது போலதான் இந்த கொடுத்திருக்கிற வேல்யூஸை நம்ம இந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்றது போல அந்த ஃபார்மேட்டை நம்ம மாத்திக்கணும். இப்போ 98 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் எப்படி மாத்திக்கலாம்? 100 - 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். அது போல நீங்க இந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்றது போல அந்த ஃபார்மேட்டை நம்ம மாத்தி அதனுடைய வேல்யூவை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ், காரணிப்படுத்துதல். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். கொடுத்திருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஐடென்டிட்டி ஏற்றது போல நம்ம இங்கேயும் மாற்ற போறோம். இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஐடென்டிட்டி எடுத்துட்டு இப்போ இதனுடைய கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்தணும். அதுக்கு சின்னதா இங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். x ஸ்கொயர் பிளஸ் 8x அப்படியே வச்சுட்டு இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 4 4s are 16 வரும். ஏன் அப்படி எழுதுறோம்னா அப்பதான் நம்ம இந்த b யோட கம்பேர் பண்ண முடியும். இப்போ b ஸ்கொயருக்கு ஈக்குவலா அதை நாம
கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஏக்கு பதிலா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பிக்கு பதிலா 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூல இந்த ஐடென்டிட்டியில இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏக்கு பதிலா எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா 4 பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலா 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு சைடு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஏ அண்ட் பியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றோம். 2 4s are 8, so 8x பிளஸ் 4 4s are 16. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிச்சு பாருங்க. இதை கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் வரதுனால இது 2 டைம்ஸ் எழுதலாம். எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 2 டைம்ஸ் எழுதலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் 4 and x plus 4 are the two factors of the given expression. இது போல நிறைய சம்ஸ் இருக்கு, நம்ம முன்னாடி நடத்திருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகால் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க நிறைய சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நீங்க எக்ஸாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.